அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ரைடே ஸ்பெஷல்னு பார்ப்போமா? நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் இறால் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இறால் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இலையும் போட்டுக்கோங்க. பிரியாணி இலையும் போட்டு சூடானதுக்கப்புறம் நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு நமக்கு தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி புதினா கொத்தமல்லியும் போட்டு வதக்கி நல்லா எடுத்துக்கோங்க. அதோட பிரியாணி மசாலாவும் போட்டுக்குவோம். நான் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிரியாணி மசாலா போட்டேன். அதை கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தயிரும் ஊற்றிக்கோங்க. புளிப்புக்கு ஏற்ற தயிரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறால் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இறாலையும் போட்டு நல்லா பெரிய இறால் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் அந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லெமனும் பிழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரிசி என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவில் நீங்கள் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி அள்ளி போட்டுக்கோங்க. அரிசி அள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் உப்பு போடவே இல்லை. இப்போ நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம ஸ்லிம்லே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பிரியாணி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. அரிசி உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இறால் பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ரைத்தாவும் வச்சு தான் தொட்டு சாப்பிட்ணும். வெறுமனே சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் பிரியாணியோட ரைத்தாவும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நான் ரைத்தாவோட வச்சு சாப்பிட்ருக்கேன். அரிசி பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு, குலையாமல். பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. பாய்.